சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல ராகு கேது சனி வரும்போதும் கடுமையான தொந்தரவுகளை அனுபவிப்போம். இதெல்லாம் கோச்சாரத்துல. ஆனா விஜய் ஜாதகத்துல அது அப்படியே உள்டாவா இருக்கும். லக்னத்துக்கு 8ல ராகு வரும்போது புதிய பதவியை கொடுத்தது. லக்னத்துக்கு 8ல சந்திரனுக்கு 8ல ராகு வரும்போது புதிய பதவியை கிடைச்சது. இது எப்படி அப்படின்னு ஆய்வு செய்யணும். கர்ம மாண்பு கொண்டவர்னால இப்படி நடக்குமா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு புண்ணிய ஸ்தானம் பலமா இருந்தா நடக்கும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனாலும் இது அவருக்கு நல்லதா அப்படின்றத ஆய்வு செய்யும் போது, மக்களுக்கு நல்லதா, நல்லதுக்கு அவருக்கு நல்லதா என்று ஆய்வு செய்யும் போது அது கொஞ்சம் நிறைய கேள்விக்குறியை எழுப்புது. ஏன்னா ராகு கொடுக்கக்கூடிய பதவி, அது 8ஆம் இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய பதவி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும். அது அவருக்கும் கொடுத்துரும், அவரை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துரும், அவர் தலைமையேற்று இருக்கக்கூடிய நாட்டுக்கும் கொடுத்துரும். பாத்தீங்கன்னா இப்ப கூட 16 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுல அமினியம் இதுல ஏதோ ஒரு ஃபேக்டரியில ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது சார், இதுக்கெல்லாம் மாநில தலைமை பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னா பொறுப்பேற்க முடியும். ஏன்னா மக்கள் செய்கின்ற தவறு மன்னன் தலையில், மன்னன் செய்கின்ற தவறு மக்கள் தலையில். புரியுதா? மன்னனையும் மக்களையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. இது அரசியல் ரீதியா அப்படின்னு நம்ம எடுத்துக்காம ஜோதிட ரீதியா அப்படின்ற ஒரு கான்செப்டை கையில் வச்சுக்கணும். இது மாதிரி நிறைய புதிய புதிய ஆய்வுகளையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஆனா முதுநிலை பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியமான பிளாட்ஃபார்ம். அதனால இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நாம இப்ப இன்னும் சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. இப்ப ஜோதிடம் எதுக்கு படிக்கிறோம்? தீர்வு வேணும். தீர்வு இல்லாம ஜோதிடம் பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு ஜோதிட பலன் சொல்லிடலாம், தீர்வு கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங். நீங்க தீர்வு என்ன கொடுப்போம்? கோயிலுக்கு போங்க, தீபம் ஏத்துங்க, அந்த கோயில்ல போய் வாழை மரத்தை விட்டுங்க, இந்த கோயில்ல போய் சமுத்திரத்துல நீராடிட்டு வாங்க, இந்த கோயில்ல போய் பித்ரு வழிபாடு செய்யுங்க, இந்த கோயில்ல போய் அன்னதானம் பண்ணுங்க, இந்த கோயில்ல போய் ட்ரெஸ்ஸு யாருக்காவது தானம் பண்ணுங்க. இதுதானே நம்ம பரிகாரம். இந்த பரிகாரம்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. இது ரியாலிட்டி. இப்ப அதற்கான பயிற்சி இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பயிற்சி கொடுத்துமே சில பேருக்கு, ஒரு பெண்ணுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு, இந்த நிமிஷம் வரை அவளுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த வாரத்தில் நான் மறுபடியும் டைம் கொடுத்துருக்கேன், என்னன்னு பாத்துருவோம்டா அப்படின்ட்டு. பலருக்கு சட்டு சட்டு சட்டுன்னு மூவ் ஆகுது. ஒரு அம்மையார் இருக்காங்க, உங்களுக்கு அந்த ஜாதகம்லாம் போட்டு காமிக்கிறாங்க. ஒரு அம்மையார் சென்னையில இருக்கிறாங்க, அவர் ஹஸ்பண்ட் பேசினாரு. அந்த அம்மையாருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த அம்மையாருடைய ஆயுள் முடிய போகுதுன்னு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க. பார்த்தோன்னா அப்புறம் அவங்களுக்கு மட்டும் பலன் சொல்லிட்டு அவங்க கணவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்குங்க, அவங்கள காப்பாத்துறது சிரமம், ஆனா பயிற்சியில சக்சஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச உடனே ஒரு கரெக்டா ஒரு 15 நாள்ல அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மூச்செல்லாம் விட முடியாம இருந்தாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் அதாவது கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒர்க் அவுட் ஆகல. பல டாக்டர்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகாத நிலையில தான் நம்ம கிட்ட வந்தாங்க. 15 நாள்ல நல்லா பிரீத்திங் நல்லா இருக்கு சார், இப்போ எனக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல அவரு கணவர், அதுக்கப்புறம் பையன், எல்லாருமே அவங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த 3 பையனுக்கு பிஹேவியர் தெரப்பி கொடுக்க வேண்டியது. அவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்கூலுக்கு போவான், வீட்டுக்கு வருவான், நல்ல மார்க் எடுப்பான், ஆனா கம்முன்னு இருப்பான், யார்ட்டையும் பேச மாட்டான். ஆனா நார்மலா ஸ்கூலுக்கு போவான், வருவான். இப்ப அவன் ஜாதகத்தை பார்த்தா புதன் கெட்டு போயிருக்கிறார். இப்ப அதுக்கு நான் பரிகாரம் கொடுக்க முடியுமா? ஒரு 15 வயசு பையன் போய் இந்த பாட்டை படி அந்த பாட்டை படின்னு படிக்க முடியுமா? படிக்க மாட்டான். அதனால இப்ப அவனுக்கு பிஹேவியர் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கேன், வேறு விதமா.
அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான பயிற்சி முறைகளை நம்ம இப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம அந்த பயிற்சி முறைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடியவர்களையும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல ஒரு மாதாந்திர வாரத்துல ஒரு 8 நாள் பயிற்சி எல்லாருக்குமே கொடுக்கலாமான்னு ஒரு யோசனை ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம நாடி நந்தி வழிபாடு, தீப வழிபாடு, பித்ரு வழிபாடு, கலச வழிபாடு கொடுத்துட்டு இருக்கோம். இது போக 8 வகுப்புகள், அது கட்டண வகுப்பாக தான் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அதுல பிரீத்திங் ஒரு வகுப்பு, அப்புறம் லைட்டிங் தெரப்பி அது ஒரு வகுப்பு, கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்னஸை எப்படி நம்ம பயன்படுத்துறது, முக்கியமாக மறைமனதை செயல்பாடுகளை எப்படி தடுப்பது, இது மாதிரியான சில யுக்திகள் ஒரு 5:30லேருந்து ஒரு 6:30 மணி வரை ஒரு மணி நேரம் பயிற்சி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது தீர்வை நோக்கி வர்றது, ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கு, அதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு. அதாவது கர்ம கழிவு நீக்கும் பயிற்சி முறைகள், அது இன்னும் கட்டமைக்கல, அதுக்கான ஒரு ஐடியா இருக்கு. அதை விரைவாக நம்ம பண்ண போறோம். ஏன்னா தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஒருத்தருக்கு. அது கோச்சார ரீதியா இருக்கலாம், அல்லது வாழ்நாள் முழுவதுமா இருக்கலாம். இதெல்லாம் இது ஒவ்வொருவருடைய கர்ம வலிமையை பொறுத்து இது கொஞ்சம் கால கூடுதலாகும் அல்லது குறைவாகும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நம்மளுடைய மேல்நிலை ஜோதிடத்துல கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கர்ம ஜோதிடத்துல கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சாலும் நமக்கு தெரியும், நாம அவங்க கிட்ட சொல்லலாம், என்னங்க ரொம்ப கடுமையா இருக்குங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தர் வந்தாரு, அவர் அவங்க அண்ணன் சித்த மருத்துவர், தம்பி வராரு, ஒரு 32 வயசு தான், ஆனா என்னால பயிற்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உடம்புல சுத்தமா வெப்பம் இல்லை, பயிற்சி கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. தயவு செய்து பசி உணர்வு வந்த பிறகு என்னை கூட்டிட்டு வாங்க, பசிக்கிறதுக்கான மருந்து கொடுங்க. நல்லா சாப்பிட்றாரு, 3 வேளை சாப்பிட்றாரு, பசி உணர்வு வருது அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு வாங்க. இந்த சூழல்ல பயிற்சி பயன் தராது அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்ப ஒருவருடைய கர்மாவை அளக்கும் வழிமுறைகளை ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். மேல்நிலை கர்ம ஜோதிடத்துல அதுலேயும் சில மிஸ்டேக்ஸ் வரும். அனுபவ ரீதியா பார்க்கறதுக்கும் அனுபவம் இல்லாம பார்க்கறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சில மாறுபாடு இருக்கும். இப்ப இதை கண்டறிவதற்கான ஒரு மிஷின், கர்மாவை கண்டறிவதற்கான ஒரு மிஷின், அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப அதுக்கான மிஷினை இம்போர்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த மிஷின் வருது, ரேட் வருது. அது நேரடியாக தான் உட்காரணும். அதுக்கு முன்னாடி இந்த இசிஜி எடுக்கிற மாதிரி எங்க என்ன பண்ணுவாங்க, ஒயர்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அந்த மிஷின் உங்களை ஸ்கேன் பண்ணும். இப்போ இந்த ஸ்கேன் பண்றதுக்கும் இந்த மிஷின்ல இருந்து ரிப்போர்ட் வரும், கிட்டத்தட்ட ஒரு 15-20 பக்கம் வந்துடும். இது என்ன செய்யும்னா, கர்மாவை கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை, சக்கராசை கண்டுபிடிக்கும். நம்ம 7 சக்கராசனுடைய நிலைகளை கண்டுபிடிக்கும். அது எப்படி இருக்கு, அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையா அப்படின்ற அந்த அலைன்மெண்ட்டை கண்டுபிடிக்கும். அதோட நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆறாவுடைய தன்மை கண்டுபிடிக்கும். நான் ஏற்கனவே ஆறாவை பத்தி நிறைய பேசியிருக்கேனா? யாராவது ஒரு ஆள் கை தூக்கி உயர்த்தி சொல்லுங்க. ஆறா எந்த, அதை கண்டுபிடிக்க முடியாது. நல்ல திசை நடந்துட்டு இருக்கும், சடான ஒரு பெரிய பேரிடி விழுகும். இதெல்லாம் ஆறாவுடைய டேமேஜ்னால வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஆறாவை எப்பொழுதுமே, ஆறாவை எப்படி டேமேஜ் ஆகும், கோபம், வருத்தம், கவலை, வன்மம், அதிகமான அசைவ உணவு, அதீதமான சுயநலம், இதன் மூலமாக ஆறா டேமேஜ் ஆகும். சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே ஆறா டேமேஜ் ஆகி வரும்.
நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து இன்குபேட்டர்ல வச்சு காப்பாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சளி பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டே போவாங்க. ஒரு 10-12 வயசு வரை சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆயிடும். அதுக்கப்புறம் 17 வயசுல மறுபடியும் காமிக்கும். ரொம்ப தீவிரமான பிரச்சனைகளை காமிக்கும். இது வந்து இது பற்றி நிறைய நம்ம ஆய்வு செய்திருக்கிறோம். அப்ப ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக ஆராயிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட ஜோதிடத்துல கண்டறிய முடியாதா அப்படின்னா கண்டறிய முடியும். அப்ப ஜோதிடத்தின் மூலமாக கண்டறிந்த ஒரு மனிதனுடைய ஆறாவுடைய பேசுறதுலாம் அவன் வந்து நன்மையை தீமையை அனுபவிப்பான். புரிஞ்சிருச்சா? அவன் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக அமையும். கண்டிப்பா நாம தப்பா நல்ல முடிவு எடுத்தாலும் தப்பா போகும். நமக்குன்னு வந்து ஒருத்தன் ஐடியா சொல்லுவான், நல்ல ஐடியா சொல்லுவான், ஆனா அது நமக்கு தப்பா போகும். அந்த மாதிரி இது வந்து அந்த ஆறாவையும் சக்கராசையும் அதனுடைய தன்மையை கண்டறிவதற்கான ஒரு மிஷின். இப்ப அடுத்து நம்ம கிட்ட பயிற்சி வர்றவங்களுக்கு நீ இந்த மிஷின்ல இருந்து டேட்டாவை எடுத்துக்க. அதுக்கப்புறம் பயிற்சிக்கு அப்புறம் எவ்வளவு அந்த டேட்டாவில் சேஞ்சஸ் வருது கண்டறிஞ்சிடலாம்ல. ரிப்போர்ட் இருக்குல்ல. சிகிச்சைக்கு முன்னாடி எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்துட்டு பார்க்கறதுக்கும் சிகிச்சைக்கு பிறகு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க இல்ல, என்ன காசுங்க. வேற வழி இல்லை டாக்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதுதான் ஒவ்வொரு எம்ஆர்ஐக்கும் ஒவ்வொரு சிடி ஸ்கேனுக்கும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்க வேண்டியிருக்கு. அதே போல அவ்வளவு நம்ம செலவழிக்க வேண்டியிருக்காது. அது எவ்வளவு கட்டணம் வரும்னு தெரியல. அந்த கொஞ்சம் பெரும் பொருட்செலவுல வாங்கி வைக்க போறேன். இனி ஜோதிடத்தை அந்த மாதிரி தான் கொடுக்கணும். வாங்க வந்து ஆறாவில் உட்காருங்க அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் இன்னும் ஆழமா இன்னும் கூர்மையா நம்முடைய ஜோதிட பயணத்தை தொடர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால நம்முடைய ஆறாவை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக தான் நான்வெஜ் சாப்பிட வேணாம், கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்ப அதை அவள் ஈஸியா இம்ப்ரூவைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த பதிகங்கள் படிக்கிறது, தெய்வீக வழிபாடு, தியானம், இந்த முத்திரைகள், அதே போல மூச்சு பயிற்சி அப்படின்ட்டு. அதனால இந்த ஆறாவை இம்ப்ரூவைஸ் பண்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக சில பயிற்சிகளையும் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். அது ஜோதிடம் சார்ந்தது தான், ஜோதிடத்தோடு சேர்த்து தான் கனெக்ட் பண்ண போறோம். ஏன்னா அதுதானே நமக்கு பேஸு, அவங்களுடைய ஜாதக கட்டம். அது மட்டும் இல்லாம ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கருவி, அதையும் நம்ம பார்த்து அதை செய்ய போறோம். அதனால தயாரா இருங்க. அடுத்தடுத்து வகுப்புகளுக்கு நிறைவு செய்திடலாமா? சரி, நிறைவு செய்துவோம். அடுத்தடுத்த வகுப்பில் அதிகமான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.